எல்லாருக்கும் விடிகிற வாழ்க்கை, எனக்கு மட்டும் ஏனே தெரில ஒரே இருட்டாகவே இருக்கு. இவனுக்கு வேற ஆளே இல்லை மெசேஜ் பண்ணிக்கிட்டு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அரேஞ்ச் மேரேஜ்னு உங்கள் லவ் மேரேஜ் மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் பிடிச்சா போதும் வாழ்றது. உனக்கு 27 தானே ஆச்சு, நீ ஏன் சொல்ல மாட்ட? உன்னை கூட தான் மேரேஜ் பண்ண சொல்லி சொல்கிறோம், ஆனால் நீ தான் தேடுறதே இல்லை. என் காலேஜில் கூட தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதுவும் ஒன் சைடில் இருக்கு. மதி இருள் கலந்தாள், வெண்மீன் உடைந்தாள், ஒளி என தெரிந்தாள். மதிய பத்தி சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் பர்சன், என் லைஃப்ல கிடைச்ச கிஃப்டட் ஹாப்பினஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையாலுமே உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் நான் கொடுத்திருந்தேனா மதி, நீங்க ஹர்ட் ஆனதுக்கு ஐ எம் ரியலி சாரிங்க. எதையோ சொல்ல நினைச்சு வந்தேன், இப்ப எதையோ பேசிட்டு இருக்கேன். நான் பர்பஸ்ஃபுல்லாலாம் பண்ணல, என் சிச்சுவேஷன் அப்படி. இன்னும் 2 நாள் 10 பேர் அந்த பொண்ணு அதுக்குள்ள அப்படியே அந்த லைஃபை தூக்கி கொடுத்துருவாங்களா? ஏதாவது பாஸ்ட் இருந்திருக்கா, லவ் அந்த மாதிரி? நீங்க வேற, நான் அப்படியே காதல் வெண்ணிலா கையில் சேருமான்னு அப்படியே இருந்துட்டேங்க.